வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கட்சியின் முடிவில் எந்த சிக்கலும் இல்லை, இலங்கை தமிழரசு கட்சி அறிவிப்பு. போலியான வாக்களிப்பு நிலையத்தை நடத்தி அதன் பெறுபவர்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு முறைப்பாடு. அர்ஜுனா ஆதரிக்கும் தமிழ் பொது வேட்பாளரின் நிலையே சிக்கல். அர்ஜுனாவை ஏன் யாரும் அழைக்கவில்லை? தொடர்வது விரிவான செய்திகள். எரிபொருள் விலை குறைப்புக்கு அமைய பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி கட்டணங்களை குறைக்க முடியாது என பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தினர் குறிப்பிடுகின்றனர். மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 92 ஆக்டேன் பெட்ரோலின் விலை 12 ரூபாவாலும், 95 ஆக்டேன் பெட்ரோலின் விலை 2 ரூபாவாலும், சூப்பர் டீசலின் விலை 10 ரூபாவாலும், லங்கா டீசலின் விலை 3 ரூபாவாலும் குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய எரிபொருள் விலை குறைப்புக்கு அமைய பேருந்து கட்டணத்தின் விலையினை குறைக்க முடியாது என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். வருடாந்த எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைவாகவே பேருந்து கட்டணம் குறைக்கப்படும். கடந்த ஜூலை மாதம் கட்டணம் குறைக்கப்பட்டது. எதிர்வரும் டிசம்பர் மாதம் வருடாந்த விலை சூத்திரத்திற்கு அமைய கட்டணம் மறுசீரமைக்கப்படும். தற்போதைய விலை கட்டணத்திற்கு அமைய பேருந்து கட்டணத்தை மறுசீரமைப்பது சாத்தியமற்றது. கட்டண குறைப்பு எமது சேவைத்துறையின் திட்டமிடலுக்கு அமைய 4% இருத்தல் வேண்டும். ஆகவே தற்போது கட்டணத்தை குறைக்க முடியாது என்று தெரிவித்தார். அதே நேரம் அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவிக்கையில், முச்சக்கர வண்டியின் உதிரி பாகங்களில் விலை குறைவடையாத நிலையில் எரிபொருள் விலையை மாத்திரம் குறிப்பதால் எவ்வித பயனும் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கும் பயணிகளுக்கும் கிடைப்பதில்லை. மாதாந்த விலை சூத்திரத்திற்கு அமைய எரிபொருள் விலைகளை மறுசீரமைப்பதால் நிலையான கட்டணத்தை அமுல்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகிறது. அதன்படி தற்போதைய விலை குறைப்புக்கு அமைய முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க முடியாது என்று தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு முடிவு செய்துள்ளது. எனினும் தீர்மானம் எடுக்கப்பட்ட போது மத்திய குழுவில் 18 பேர் மாத்திரமே சமூகம் அளித்திருந்ததாக கட்சி தலைவர் மாவி சேனாதிராஜா நேற்றிரவு ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இதனால் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரியநேத்திரன் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையினும் செல்லுபடியற்றது எனவும் மாவி சேனாதிராஜா கூறியிருந்தார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் தொடர்பாக கட்சிக்குள் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன. தேர்தலில் போட்டியிட தமிழ் பொது வேட்பாளரை நியமிக்க சில தமிழ் அரசியல் கட்சிகளும் குழுக்களும் எடுத்த தீர்மானத்திற்கு தமிழரசு கட்சியின் எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் அவருக்கு ஆதரவான சில உறுப்பினர்கள் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கின்றனர். எவ்வாறாயினும் தமிழரசு கட்சியில் சுமந்திரனை மையப்படுத்திய சில உறுப்பினர்கள் எடுத்த தீர்மானத்திற்கு சஜித் பிரேமதாசன் நன்றி கூறியதோடு நாம் அனைவரும் ஒன்றாக வெற்றி பெறவும் எதிர்காலத்தை உருவாக்குவோம் எனவும் தமது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்வதற்கு முன்னர் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேறு சில முக்கிய வேட்பாளர்களை சந்தித்திருந்தது. முன்னதாக கடந்த வார இறுதியில் யாழ்ப்பாணம் சென்று மத தலைவர்களை சந்தித்திருந்த சஜித் நல்லூர் கோவிலுக்கு விஜயம் செய்து வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருந்தார். எவ்வாறாயினும் நேற்றைய கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோகேஸ்வரன், ஸ்ரீநேசன் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. இதனிடையே நேற்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்திற்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமக்கு அழைப்பு விடுக்கப்படாமை குறித்து கட்சியின் செயலாளருக்கு தெரியப்படுத்திக் கொண்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை கட்சியின் தலைமையின்றி எடுக்கப்பட்டுள்ள இந்த தீர்மானம் கண்டிக்கத்தக்கது என அந்த கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் கொழும்பு கிளை தலைவருமான சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பெரும்பாலானவர்களின் விருப்பத்திற்கு இணங்கவே நிறைவேற்றப்பட்டதாக தமிழரசு கட்சியின் மூத்த துணைத் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியாவில் நேற்று நடைபெற்ற கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் மத்திய செயற்குழுவில் உள்ள 39 பேரில் 27 பேர் கலந்து கொண்டனர். அதேவேளை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவீர் சேனாதிராஜா தன்னால் சுகையினம் காரணமாக கூட்டத்தில்
பங்கு கொள்ள முடியாது என்று தெரிவித்திருந்தார். வேறு ஏதேனும் காரணங்களுக்காக கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு அவர் கேட்கவில்லை. இதே நேரம் ஸ்ரீதரன் தமிழ் பொது வேட்பாளருக்கான தனது விருப்பத்தை எழுத்தில் அறிவித்திருந்தார். யாப்பின் பிரகாரம் மத்திய செயற்குழுவின் கோரம் 11 பேராக காணப்படுகிறது. இவற்றின் அடிப்படையிலேயே மூத்த துணைத் தலைவரான எனது தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது 17 பேர் பொது வேட்பாளரான அரியநேத்திரனை ஆதரிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் எழுத்து மூலமான முடிவு உட்பட 6 பேர் மட்டுமே ஆதரவாகவும் கருத்துரைத்தனர். கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் 22 பேர் கருத்துரைத்தனர். இவற்றின் அடிப்படையிலேயே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அரியநேத்திரனை ஆதரிப்பதில்லை. எமது கட்சி உறுப்பினராகி அரியநேத்திரன் ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் இருந்து உடனடியாக விலக வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கல் ஆகிய 3 தீர்மானங்கள் எட்டப்பட்டன. இந்த தீர்மானங்களுக்கு நானும் கட்டுப்பட்டவன். இதே நேரம் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக ஏதும் பிரச்சார கூட்டங்கள் இடம்பெற்றால் என்னால் மேடைக்கு வர முடியாது என்பதையும் நான் பதிவு செய்திருந்தேன் என்றும் தெரிவித்திருந்தார். எம்பிலிபிட்டியவில் பொதுகடத்தில் போலியான வாக்களிப்பு நிலையத்தை நடத்தி அதன் பெறுபேறுகளை சமூக ஊடகங்களில் வெளியிட்டமை தொடர்பாக உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனகு ரத்நாயக்க எம்பிலிபிட்டிய போலீஸ் நிலையத்தில் நேற்றைய தினம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். தேர்தல் சட்டங்களை மீறி தேசிய மக்கள் சக்தி கட்சி உறுப்பினர்கள் குழுவினால் இந்த போலி வாக்களிப்பு நிலையம் நடாத்தப்பட்டதாகவும் ஜனகு ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் இருந்து சில வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு போலி வாக்குச்சீட்டு தயாரித்து இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அல்லது அதற்கு அண்மித்த நாட்களில் எம்பிலிபிட்டிய மாநகர சபைக்கு முன்பாக தெரிவு செய்யப்பட்ட சிலரின் பங்கேற்போடு இந்த போலி வாக்கெடுப்பு நிலையம் நடத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கப் போவதாக வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ச்சுனா அறிவித்துள்ள நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் முகாமில் அது தொடர்பாக கனத்த மௌனம் நிலவுகிறது. வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ச்சுனா சிங்கள வேட்பாளர்களில் ஒருவரை ஆதரிப்பார் என்பது போல இருந்த தோற்றம் மாறி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கப் போவதாக அறிவித்துள்ளதை தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள் வெவ்வேறு விதமாக எடுத்துக்கொள்வதே கனத்த மௌனத்திற்கான காரணம். அர்ஜுனாவின் சமீபகால அரசியல் நடவடிக்கைகள், முடிவுகள், வருங்கால திட்டங்கள் மற்றும் பேச்சுக்கள் தமிழ் அரசியல் தலைவர்களால் வெவ்வேறு விதமாக பார்க்கப்படுகின்றன. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து எங்கு வந்தும் பிரச்சாரம் செய்ய தாம் தயாராக இருப்பதாக அர்ஜுனா அறிவித்தும் தமிழ் பொது வேட்பாளர் தரப்பிலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவுக்கு இதுவரை பிரச்சாரம் செய்ய வாருங்கள் என்ற அழைப்பு கிடையாது. அதற்கு காரணமும் தமிழ் பொது வேட்பாளர் என்ற சித்தாந்தத்தை உருவாக்கிய தமிழ் அரசியல் தலைவர்களின் மாறுபட்ட பார்வைகள்தான். அதை புரிந்து கொள்வதற்கு சில பின்னணிகளை முதலில் பார்க்கலாம். புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சி, பிளட், APRLF, டெலோ மற்றும் தமிழ் காங்கிரஸ் ஆகியவை இருந்தன. போர் முடிந்த 2009 பின் தமிழ் காங்கிரஸ் பிரிந்து தனியாக போய்விட்டது. மீதி 4ம் ஒன்றாக இருந்தன. ஒன்றாக என்று சொன்னாலும் அவர்கள் எழுப்பும் தமிழருக்கு சம உரிமை என்ற கோஷம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயே இருக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பெரியண்ணன் தமிழரசு கட்சி, மீதி 3 கட்சிகளும் ஆமாம் சாமிகளாக இருக்க வேண்டும் என்பதே பெரியண்ணனின் எதிர்பார்ப்பு. அதை முடிந்தவரை சகித்துக் கொண்ட 3 கட்சிகளும் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் துண்டை உதரை தோளில் போட்டுக்கொண்டு வெளியேறி தமக்கிடையே ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டன. அந்த கூட்டணிதான் தமிழ் பொது வேட்பாளர் என்ற சித்தாந்தத்தின் அடித்தளம். இவர்களால் கைவிடப்பட்ட அல்லது கழட்டிவிடப்பட்ட தமிழரசு கட்சியிலும் பாதிக்கு பாதி பேர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற சித்தாந்தத்தின் ஆதரவாளர்கள். அவர்களின் எதிராளி அதே கட்சியில் உள்ள சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் அன்கோ. இதில் உள்ள பெரிய சுவாரஸ்யமான விஷயம், தமிழ் பொது வேட்பாளர் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட அரியநேந்திரன் தமிழ் பொது வேட்பாளர் என்ற சித்தாந்தத்தை இன்று வரை அதிகாரப்பூர்வமாக ஆதரிக்காத தமிழரசு கட்சியை சேர்ந்தவர். இவர்கள் ஒன்று கூடி இழுக்கும் தேரில் அர்ஜுனாவை வடம் பிடிக்க அனுமதிக்க முடியுமா என்பது புரியாத புதிர். காரணம், இங்கே அனைவருடைய எதிர்காலமும் கேள்விக்குறியிலேயே உள்ளது. தமிழரசு கட்சியின் 2 முக்கிய தலைகளான சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ரணிலை ஆதரிப்பார்கள் என்று ஒரு தரப்பு கூறுகிறது. சஜித்தை ஆதரிப்பார்கள் என்று மற்றொரு தரப்பு கூறுகிறது. எந்த தரப்பும் இவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பார்கள் என்று கூறவில்லை. அதே நேரத்தில் தேர்தலை பகிஷ்கரியுங்கள் என்று கூறவும் இவர்களால் முடியாது. அப்படி சொன்னால் கஜேந்திரன்கள் துள்ளி குதிப்பார்கள், நாம் தான் முன்னோடிகள் என்பார்கள். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தால் இப்போது நாம் தான் முன்னோடிகள் என்று பிளட், டெலோ மற்றும் APRLF நக்கலாக சிரிப்பார்கள். தாமதமாக போன ஆடுகளுக்கு மேய்வதற்கு புல்லே இருக்காது.
சிங்கள வேட்பாளர்களான ரணில் மற்றும் சஜித்தை ஆதரித்தால் டக்ளஸ் மற்றும் அங்கஜன் வாய்விட்டு சிரிப்பார்கள். இதைத்தானே நாம் பல ஆண்டுகளாக கூறி அரசியல் நடத்துகிறோம். நீங்கள் தாமதமாக வருகிறீர்களே என்று கிண்டலடிப்பார்கள். ஒரு சோழியும் வேண்டாம் என்று அனுருகுமாரவின் பக்கமாக ஒதுங்கினால் சுமந்திரன் மற்றும் சாணக்கியனின் சொந்த வீட்டில் இருப்பவர்களே வாக்களிப்பது சந்தேகமே. இந்த விவகாரங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் இருவரும் சமாளித்து யாராவது சிங்கள வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்ற முடிவு எடுத்தால் கட்சி கட்டுப்பாட்டை மீறியவர் என்று தமிழரசு கட்சி அரியநேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி செய்தால் தமிழரசு கட்சி உடையும். இதுதான் அர்ச்சனா பிரச்சாரத்திற்கு வருவதாக கூறியும் தமிழ் பொது வேட்பாளர் தரப்பில் கனத்த மௌனம் உள்ளதன் காரணம்.